உங்களை சங்கர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது லெனின் சார் கூப்பிட்டு வந்து விஜயன் சார்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. இந்த மாதிரி முருகேஷ் சாரோட நெய்பர் பையன், இவனை நீ வந்து யார்ட்டையா சேர்க்கறது உன்னோட வேலை அப்படிங்கிற பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க. பிரதாப் போத்தன் வந்து அந்த படம் முடியட்டுங்கிறதுனால அங்கேயே வேலை செய்ய வேண்டியதாயிடுச்சு. அப்போ தான் சூரியன் படம் முடிச்சுட்டு அவங்க ஐ லவ் இண்டியா ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சூழல். இந்த நேரத்தில் வந்து நான் விஜயன் சாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சங்கர் சார் வந்து குஞ்சுமோன் சார்கிட்ட படம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி முதல் தகவலை விஜயன் சாருக்கு சொல்கிறதுக்காக அங்கே வந்திருந்தாங்க. எடிட்டிங் ரூமுக்கு வந்தப்போ வந்து அவங்களாம் விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ளே வேலை பார்த்துட்டு இருந்தேன். பாலனை கூப்பிடுங்க அப்படின்னாங்க. பாலன் வந்தேன். சார் இவரை நீங்கள் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு விஜயன் சார் என்கிட்ட சொன்னாங்க. என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்படியா, நீங்கள் நாளைக்கு வந்து இந்த மாதிரி டைரக்டர்ஸ் காலனியில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ விஜயன் சார் தான் என்னென்னா, லெனின் சார் ஒரு கட்டத்தில் இருந்தாலும் அந்த மொத்த எடிட்டிங் குரூப்பினுடைய மேனேஜ்மெண்ட் பொறுப்பு எல்லாமே விஜயன் சார் தான். ஸோ அதனால் நான் விஜயன் சாரை தான் ஃபாலோ பண்ண வேண்டிய எல்லா சூழ்நிலையும் இருந்துச்சு. விஜயன் சார் தான் என்ன அதிக கவனம் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப சின்சியரான பையனாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இதை சொன்னது வந்து விஜயன் சார் தான். இயக்குனர் சங்கரை சந்தித்த அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக சார் நான் வந்து அங்கே எடிட்டிங்கில் வேலை பார்க்குறப்ப பவித்ரன் சாரோட சங்கர் சார் அப்பப்போ வந்து போவாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து பெருசாக பழக்கம் கூட கிடையாது. சும்மா ஏதாவது வந்து அந்த ரீல் வந்து தெலுங்கு போகிறதுக்கோ எதுக்கோ ஒரு சம்திங் வந்து போவாங்க தெரியாது. இப்போ சங்கர் சார் வந்து கூப்பிட்டு இவர் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நான் வந்து எனக்கு அவர் தெரியாது. அப்போ தான் ஒரு கரெக்டாக இவர் தான் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன் நான். ஸோ எனக்கு வந்து ஒரு பதட்டமாக தான் இருந்துச்சு. சரி, நான் வந்து ஒரு யாருன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ புதுசாக ஒருத்தர் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் சங்கர் சாரை பார்த்தேன். ஸோ அடுத்த நாள் தான் நான் வந்து குஞ்சுமோன் சார் ஆஃபீஸில் தான் சங்கர் சாரை போய் பார்த்தேன்.